தம்பி வாப்பா, என்னப்பா வேணும்? மேடம், நாங்கள் பேச்சுலர் பசங்க ஒரு 5 பேர் இருக்கோம். எங்களுக்கு வந்து மதியம் சாப்பாடு செய்யறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது. அதனால ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற ப்ராடக்ட் ஏதாவது உங்க கிட்ட இருக்கா? பிரண்டை பொடி, பருப்பு பொடி, இட்லி பொடி, முருங்கை பொடி, கருப்பு பொடி, பூண்டு பொடி. நிறுத்துங்க. நான் வந்து சாப்பாட்டுக்கு ஈஸியா பெசஞ்சு சாப்பிடாம ஏதோ ஒரு சிம்பிளா கேட்டேன். நீங்க என்ன பொடி 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 லைனா போயிட்டே இருக்கீங்களே, இதை வச்சு நான் என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். சூடா சாப்பாடு வடிங்க. அதுல இந்த பொடி போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். இது மட்டும் இல்ல, நம்மகிட்ட தொக்கு வகையும் இருக்கு. நான் அதையும் காமிக்கிறேன். இஞ்சி தொக்கு, பூண்டு தொக்கு, பிரண்டை தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, புளியோதரை மிக்ஸ், தக்காளி தொக்கு. மேடம், அங்க வந்து பொடி பொடின்னு காமிச்சே வந்தீங்க, இங்க தொக்கு தொக்குன்னு காமிச்சே வரீங்க. இதை நான் எப்படி சாப்பிடுறது? அதே மாதிரி சாப்பாடுல பொடி போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படிதான் நான் சாப்பிடணுமா? அதோட இது ரொம்ப சிம்பிள். நீங்க சூடான சாப்பாடு வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். சுவையா டேஸ்டா சாப்பிடணும். நமக்கு சாப்பாடு டென்ஷனு இல்ல. மண்டே புடிங்க, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. 5 நாளைக்கு சரி. அப்போ சாட்டர்டே சண்டேக்குமா? அதான் நீங்க அத்தனை பொடி சொல்லிருக்கீங்களா, அதுல ஏதோ 2 பொடி எடுத்துக்க மாட்டேன்னா, இவ்வளவு யோசிச்சு அதை யோசிக்க மாட்டேன்னா மேடம். என்ன ஒரு புத்திசாலித்தனம்.